ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நம்ம கோமதி அம்மா கோவத்தில் தன்னிலை மறந்து என்ன கற்றுறாங்க. மருமகள்கிட்ட கத்துற மாதிரியா கத்துற, பேய்கிட்ட கத்துற மாதிரி கத்துற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. யார் நம்ம ராஜிங்க. மீனாவாலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஏன் அப்படி இருக்கணும், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்டால் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி பிடிச்சி சொல்ல, ஐயோயோ இடம் பொருள் ஏவல் பக்காமல் கோத்து விட்டாலே, டே கோத்து விட்டாடா ஓடிடுறா தப்பிச்சே அப்படின்னு சொன்னதுக்கு சுனாப்பானா கூட்டத்தை கலடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கலைச்சி விட்டாங்க. சமாளிக்க முடியாமல் சமாளித்ததெல்லாம் ஓகேமா, அதை பற்றிலாம் நீ ஏன் பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க நம்ம மீனாவை. கடைசியில் அத்தான் நான் வேறு ஏதோ சொல்லிடுவேன் தேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ராஜி இருந்துட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள சமாதானம் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஓவராக போகிறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அது வீட்டில் இப்படி ஒரு ஆபத்து நடந்துகிட்டு இருக்கேன், நம்மளை சூழ்ந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜி உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு ஆறுதல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவையும் செந்திலையும் காமிக்கிறாங்க. செந்தியில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ண, நீ எங்கேயாவது போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்டி, உன்னை போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சிட்டேன்டின்னு சொல்லிட்டு குமுறுன்னு குமராரு. ஐயோ இவன் இந்த அளவுக்கு கும்புற அளவுக்கு நம்ம வரது கிடையாதுன்னு விஷயத்தை போட்டு டப்புன்னு உடச்சிட்டாங்க. ஜிம்கி நல்லா இருக்கான்னு பாரு, ஜிம்கி இது எந்த கடையில் வாங்கினது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே ஜிம்கி வாங்கினியாடி, இப்போ விஷயத்த சொல்லிடின்னு கேட்ட உடனே நான் ஷாப்பிங் போனேன், உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஃப்ராடு காரிடி, இதுக்கப்புறம் பேசாமல் போனீங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ராடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படி ஒரு பிளாக்மெயில் நாங்கள் அன்னைக்கும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கலாடா அப்போ சாமி அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் லவ் தான் காரணம், எப்படி சொல்லுங்கள் லவ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜோடி போகிறா நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து போட்டாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வேலையை முடிச்சுட்டு வர கோவத்தில் கொந்தளிச்சது வேற யாரும் இல்லைங்க, ராஜுங்க. ராஜுக்கும் கதிருக்கும் பயங்கர சண்டைங்க. இதை பார்க்கும்போது பேய்க்கும் சண்டையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே.